தீபாவளி அன்னைக்கு டாஸ்மாக் உடைய சேல்ஸ் அப்படிங்கிறது அதிகாரிகள் வந்து ஒரு 500 கோடிக்கு வந்து டார்கெட் வச்சிருந்தாங்க. ஆனா அன்னைக்கான சேல்ஸ் பாத்தீங்கன்னா 750 கோடிக்கு மேல வந்து சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். எந்த ஸ்டேட் இந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணுதுன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஸ்டேட் இந்த மாதிரி பண்ணுதா? இன்னும் கேட்டா நார்த் இந்தியன்ஸும் மோசம், படிப்பறிவு இல்ல, பான் பராக் இது பண்ணுவாங்க, அவங்க ஒண்ணுமே தெரியாதுன்றீங்க. எந்த ஸ்டேட்ல 750 கோடி போயிருக்கு? No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சென்னையில் இந்த மழைக்காலம் தொடங்கிடுச்சு. வருஷம் வருஷம் நம்ம பார்க்குற ஒரு விஷயம்தான். ஆனால் இப்போதான் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது. ஒரு 3 நாட்கள் கடந்திருக்கும் நம்ம. ஆனால் இப்போவே வந்து நிறைய புகார்கள், நம்மளுடைய சாலை சரியில்லை, அப்புறம் வந்து இந்த வாட்டர் லாகேஜ் தொடர்பாக நிறைய புகார்கள் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு முறையும் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. இந்த முறையும் இதே மாதிரி. உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, முதல்ல நாங்கள் அடிக்கடி உங்கள்கிட்ட இந்த பேட்டியிலே சொல்கிறது தான், இந்த கவர்மெண்ட்டில் என்ன ப்ராப்ளம்னா சூப்பர்விஷன் கிடையாது, மேற்பார்வைன்னு. ஒரு கவர்மெண்ட் நடக்குதுன்னா மேற்பார்வைன்னு ஒன்று வேணும். அது யார் மெயினாக பண்ணுவாங்கன்னா சிஎம் தான் பண்ணணும். சிஎம்மோட இன்ஸ்ட்ரக்ஷனில் எல்லா மினிஸ்டர்ஸும் பண்ணுவாங்க. இதுதான் தமிழகத்தில் எல்லா உலகத்தில் எல்லா ஊர்லேயும் இதான் நடக்கும். இங்கே சூப்பர்வைசரி பாடியே கிடையாது. இல்லை, ஆனால் இப்போது துணை முதலமைச்சர் போய் பண்ணிட்டு இருக்கிறாரு, மேயர் பிரியா பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் சேகர் பாபு பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது நான் சொல்கிறது சூப்பர்வைசரி பாடின்னா, ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனியோட எம்டி வந்து எட்டி பார்த்துட்டு 5 நிமிஷம் எட்டி பார்த்துட்டு நாடு நல்லா இருக்கா, மழை பெய்யுதா என்ன பார்த்துங்கப்பா அப்படின்னு போனால் நடக்காது. நீங்கள் வர்றீங்களோ இல்லையோ உங்களோட ஃபாலோ அப் பண்ணுவாங்களே, ஃபோன் பண்ணி எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க, அங்கே பார்த்தீங்களா, இது என்னாச்சு, பேப்பரை முதல்ல படிக்கணுங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் ஹாஷாக இருக்கும். எல்லா துறை மந்திரிகள் கூட சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க டிசைடிங் அத்தாரிட்டி கிடையாது. ஏன்னா அவங்க நினச்சா கூட பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச இந்த ஆட்சியில் டிசைடிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஒருத்தரும் உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தரும். இதுதான் உண்மை. மற்றபடி சீஃப் செக்ரட்டரி உதயச்சந்திரன்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்ஸ். அவங்க இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் சூப்பர்விஷன் பார்த்தீங்கன்னா இல்லை, 2 பேருமே இல்லை. அது என்ன ஆகுதுன்னா, அவங்க வரும்போது மந்திரிங்க போய் நிற்கிறாங்க, அவங்க அப்படி போனோன்னே இவங்க வந்துடுறாங்க. இல்லை, நீங்கள் சொன்னீங்க இந்த ஒரு மழை ஆரம்பிக்க போகுதுன்னு. இப்போ ஆரம்பித்த மழை வந்து ஒரு சிறு துளி, எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 நாள் மழை பெஞ்சுது. அப்போது ஒரு கவர்மெண்ட் வந்து முதல்லையே ஏற்கனவே பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுத்தியிருக்கோம். ஜெயலலிதா அவர்கள் பீரியட்லையும் நடந்துருச்சு, இப்போவும் நடக்குது. இனிமேல் நம்ம அடுத்த வருஷம் எலெக்ஷன் வர போகிறோம். நல்லா புரிஞ்சுங்க, நான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறேன், திமுக அகேன்ஸ்டாக பேசல. ஒவ்வொரு திமுக தொண்டனும் அடுத்த வருஷம் எலெக்ஷனை ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களாலேயே இதை கட்டுப்படுத்த முடியலன்னா என்ன அர்த்தம்? நான் ஜெயிக்கணும் என் தொகுதியில், ஆனால் என்னாலே கட்டுப்படுத்த முடியலன்னா சம்திங் இஸ் ராங் வித் தி சிஸ்டம், நாட் வித் இண்டிவிஜுவலாக இருந்தால் அவன் உயிரை கொடுத்து நான் அடுத்த வருஷம் ஜெயிக்கணும். நடுவில் சொன்னதை விட நான் ஒத்துப்பேன், இன்னும் 2-3 வருஷம் இருக்குது விட்டுலான்னு. அடுத்த வருஷம் எலெக்ஷன். ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டும் ஆஸ்பைரிங் கேண்டிடேட்டும் எப்படியாவது நல்ல பேர் வாங்கின ஜனங்கள்கிட்ட இந்த வருஷம் உழைப்பாங்க இப்போ. ஆனால் அவங்க ஏன் உழைக்கல? அப்போது அவங்கள வேற யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு யாருமே இது இல்லை, அவங்க பவர் யாரும் கொடுக்கல. நேற்று ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு. நேற்று எல்லா இடத்துலையும் டிராஃபிக் ஜாம், ஜிஎஸ்டி ரோடெலாம். நான் நினச்சேன் பயங்கரமான மழையாக இருக்குன்னு. இல்லை, ரொம்ப சிம்பிளாக ஒரு மழை பெஞ்சா சைடில் இருக்குங்க, ரோட் சைடில் அந்த ஹோல்ஸ் போடுவாங்க. அந்த ஹோல்ஸை தண்ணி போயிடும். தண்ணி போச்சுன்னா உங்களுக்கு ட்ரை ஆச்சுன்னா 2 ட்ராக் 3 ட்ராக் ரோடில் 3 ட்ராக்கில் வண்டி போச்சுன்னா சல்லுன்னு போயிடும். முந்தானத்து பெஞ்ச மழையில் பூந்தமல்லி ஹை ரோடும் சரி, இந்த வானகரம் ஹை ரோடும் சரி, ஜிஎஸ்டி ரோடு எல்லா ரோடுமே ஒரே ஒரு ட்ராக் மட்டும் போச்சு. அதனால் ஃபுல்லாக உங்களுக்கு டிராஃபிக் ஜாம். ஏன் அப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மழை தண்ணி நிற்குது, ஹோல்ஸ் வந்து ஓட்டை வந்து மழை தண்ணிக்கு மேலே நிற்குது, மழை தண்ணி அதுக்கு மேலே ஹோல்ஸ். மழை தண்ணி நின்னாலே நம்ம ஆளுங்க ஏன் பயந்து போக மாட்டாங்கன்னா, எங்கே குழி இருக்குன்னு தெரியும். ஏன்னா ஜம்பிங்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ. அப்போது அந்த பக்கம் 2 வீலர் போக மாட்டாங்க. 2 வீலர்லாம் என்ன பண்ணுறாங்க, மெயின் ட்ராக் வந்துடுறாங்க. அப்போ பின்னாடி வர பஸ்ஸு எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க பஸ்ஸு அப்படி போனாங்க வச்சுக்கோங்க, 2 வீலருக்கு டேஞ்சர். பஸ்ஸும் பொறுமையாக போகுது, 2 வீலரும் எல்லாம் ஒன்றா போனால் டிராஃபிக் ஜாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாசா விஞ்ஞானி வேணுமா? ஒரு நாள் முன்னாடி அந்த எம்எல்ஏ அந்த கவுன்சிலர் போய் தண்ணி எங்கே இருக்குது, ஓட்டை எங்கே இருக்குது, இறக்கு, ஒரு உளி வச்சு கீழே வச்சு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? என்ன முடிச்சிட்டியாப்பா? முடிச்சிட்டேன், நான் முடிச்சிட்டேன் வேலையை. அப்புறம் அது ஆச்சு இவங்களாச்சு, நான் சொன்னால் மட்டும் செஞ்சுருவாங்களா? இல்லை சொன்னால் மட்டும் அவர் செஞ்சு இந்த விட்டேத்தியான போக்கு இருக்குல்ல,
அதுதான் இந்த தேக்க நிலைக்கு காரணம். இது தெரியாமல் நாளைக்கு திருப்பி உதயநிதி வருவார், வந்துட்டு ஏன் இப்படி இருக்குது ஏன் இப்படி இருக்குதுன்னு போவார். அது என்னென்னா, அது என்ன தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நிவர்த்தி வரும். இது ஒன்றும் ஜெயலலிதா அவர்கள் பீரியட் மாதிரி ஓவர் நைட்டில் வந்து பெரிய லெவலில் வெள்ளம் வந்து நம்ம ஜனங்களுக்கே பழக்கமில்லாத வெள்ளம்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப சாதாரணமான மழை. அப்போ இது முழுக்க முழுக்க மேன்மேட் மிஸ்டேக். அதை இப்போவாது கற்றுப்பாங்களா? இப்போ வெயில் அடிக்குது 2 நாளாக, இனிமேலாவது கற்றுப்பாங்களா பார்த்தீங்கன்னா இப்போவும் கற்றுக்கல. நான் சொல்கிறது புரிஞ்சுங்க. ஒரு முதல் தடவை தவறு நடக்குது, தெரியாமல் பண்ணிட்டாங்க, யார் கண்ட்ரோல் இல்லை. நேற்று நடந்த தவறு எல்லாம் பார்க்குறாங்கல்ல, ஒரு போலீஸ் இல்லை, ஒரு அதிகாரி ரோட்டில் இல்லை, பார்த்தாங்கல்ல. இப்போவாது சிஎம் பார்க்கணும்ல. இருங்க, பேப்பரை பார்த்தேன், ஜிஎஸ்டி சாலையில் 4 கிலோமீட்டருக்கு வாகன நெரிசல். யார் அங்கே இன்சார்ஜ்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது யார் என்ன பண்ணுறீங்க? கூப்பிடுங்க, கலெக்டர்ஸ் கூப்பிடுங்க, மாநாடு கூப்பிடுங்க சொன்னாங்களா? அப்படியே வீட்டில் இருக்காங்க. அப்புறம் நாட்டில் மக்கள் எப்படி இருக்காங்க? மக்கள் பிரமாதமாக இருக்காங்க. நேற்று கூட போகும்போது தண்ணி நினச்சி கொடுத்தா பால் அங்கே அது இன்னொன்று. அப்போ நம்ம கவர்மெண்ட் நல்லா தான் போயிட்டுருக்குன்னு மித்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த களத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கு புரியுது, அவங்களுக்கு பவர்ஸ் இல்லை. பவர் இருக்கிற ஆளுக்கு அதை பற்றி கவலை இல்லை, பார்க்கலாம் போய் என்ன இப்போ அவசரம் அப்படிங்கிறாங்க. இல்லை, ஆனால் 24 மணி நேரம் தனியாக ஒரு சென்டர் போட்டு கண்காணிச்சுட்டு இருக்கிறோம். துணை முதலமைச்சர் களத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக, குறிப்பாக இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மழைநீர் வடிகால் பணிகளுக்காக மட்டுமே பல ஆயிரம் கோடி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு அதுக்கான பணிகள் ஏற்கனவே முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு வந்து ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் வந்து தனியாக ஒரு கூட்டம் போட்டு இந்த மழையை கண்காணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அதிகாரிகளையும் வந்து நியமிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். மயிலாடுதுறை உள்ளிட்ட முக்கியமான மாவட்டங்களுக்கு வந்து நியமிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நம்ம கண்காணிப்பு இல்லைன்னு எப்படி சொல்லிட முடியும்? நான் இப்போ சொன்ன 2-3 இன்சிடென்ட் சொன்னேன்ல, இது வந்து 1 hourல முடியல, 6 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல். அட்லீஸ்ட் அங்கேயாவது வந்து உள்ளாட்சி ஆளுங்க வந்து ட்ரில் வைப்பாங்க, ட்ரில் வச்சு ஹோல்ஸ் போடுவாங்க தெரியுங்களா, குத்தி விடுவாங்க தெரியுங்களா. யாராவது ஒருத்தர் விட்டாங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு இது காட்டுங்களேன் எனக்கு, யாராவது ஒருத்தர் பண்ணாங்களா? நீங்கள் சொல்ல நல்ல கேள்வி, அதை கூட பண்ணலாம். நினைக்கல, தேங்கிடுச்சு. நினைக்கல, அவங்க தேங்கிடுச்சு. தேங்கின உடனே ஒரு பதற்றம், ஐயோ ஜனங்க ஜிஎஸ்டி ரோடு நிற்குது, பிளாக் ஆகி நிற்குது, ஓடி போய் குத்துவாங்களே. நானும் வண்டியில் போயிட்டு பார்த்துட்டே போகிறேன், ஒருத்தர் ஆள் இல்லை, இருட்டு, ஜனங்க அந்த பக்கம் போகிறதுக்கு பயப்படுறாங்க. இது ஒரு காரணம். 2வது குவாலிட்டி ஆஃப் ரோட்ஸ். இவங்க என்ன பார்த்துட்டாங்க, பார்க்கும்போது பலன்னு இருக்குது, அப்படியே நல்லா இருக்குன்னு விட்டாங்க. 2 நாள் மழையில் பாட் இப்படி இருக்குது, ஹோல்ஸ் எல்லாம். பைக்கில் போனீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் மேலே ஸ்பீடில் போனீங்கன்னா அடிச்சதுன்னா ஜம்ப் பண்ணி விடுறாரு. அப்போ அவர் பயந்து ஓட்டுறாரு. வண்டிங்கெல்லாம் இப்படி இறங்கி ஓட்டு, கார் உள்பட. இப்படி போச்சுன்னா எப்படி உங்களுக்கு டிராஃபிக் ஜாம் இல்லாமல் ஆகும்? சரி, முடிஞ்சதில்லை, நான் பார்த்துட்டே இருந்தேன். இப்போ இந்த முந்தானத்தை முடிஞ்சு மழை. நேற்று இன்றைக்கும் குறைந்தபட்சம் கொஞ்சம் தார் எடுத்து போடுவாங்க தெரியுங்களா, சிமெண்ட் தாரெல்லாம் போடுவாங்கள்ல, அது போட்டாங்களா பாருங்க. இது எனக்கு என்னமோ எல்லாரும் சேர்ந்து இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப கெட்ட பேர் வாங்க வைக்கணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்களான்னு கூட டவுட் இருக்குது. ஆனால் அதிகாரிகள் பண்ணாலும் கூட சொல்லலாம், ஆனால் அரசியல்வாதிகளும் சேர்ந்தா பண்ணுவாங்க இந்த கவர்மெண்ட் போகணுன்னு. ஏன்னா நேற்றுலேருந்து நான் பார்க்குறேன், ஒரு அந்த சின்ன ஹோல்ஸை கூட பாட் ஹோலில் கூட யாரும் சிமெண்ட்டோ ஜல்லி போட்டு மூடலைங்க. இப்போ வரப்போகுது, இன்னும் 100 நாட்களுக்கு மழைன்றாங்க. எனி டைம் மழை ஆரம்பிக்கும். தமிழ்நாடு முழுக்க மழை, நம்ம சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க மழை. அப்போ எல்லா ஊர்லேயும் ஒரு விஷயம் புரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, நம்ம இங்கே சென்னையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், ஊரில் கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் ஒரு வீடு, ஒரு டிவி, ஒரு ஃப்ரிட்ஜ், அவங்க அந்த ஃப்ரிட்ஜும் டிவியும் அடிச்சுட்டு போச்சுன்னா அவங்க வாங்க முடியுமா திருப்பி? அதை போன தடவை பண்ண டிசாஸ்டருக்கே நம்மளால் இன்னும் பே பண்ண முடியல. அதை நேற்றே வந்து சென்னை புறநகர்லாம் தண்ணி உள்ளே போயிடுச்சு, வீட்டுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு இதை பண்ண போகிறோம்? ஏதாவது பேசுனா உடனே மாநில சுயாட்சி, ஹிந்தி உள்ளே வராத, தமிழ் வெளில போகாத, கீழடி ஆராய்ச்சி, இதையே பேசிட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்க போகிறோமா? எத்தனை நாளைக்கு? பாருங்கள், இன்னும் கொஞ்சம் டிசாஸ்டர் அதிகமாச்சுன்னா டக்குன்னு சிஎம் வருவார் பாருங்கள். மாநில சுயாட்சிக்கு மட்டும் ஒரு பங்கம் ஏற்பட்டால் தீக்குளிக்கவும் தயாராக வருவார். ஏன்னா அங்கே ஓட்டை அதிகமாச்சுன்னா அங்கே தீக்குளிக்க தயார்னுவாங்க. அப்புறம் கேட்டு இருக்கவே இருக்குது, மோடி வந்து தமிழ் விரோதி, ஹிந்தியை திணிக்க பார்க்குறாருன்னு. இன்னொருத்தர் இருக்கார் வெங்கடேசன், அவரை சுற்றி தட்டினா டக்குன்னு மேலே வருவார். மேலே வந்து என்ன பண்ணுறாரு, கீழடியில் நடப்பது துரோகம், பண்டைய தமிழரோட கலாச்சாரத்தை அடியில் போட்டு புதைக்கிறார்கள். முதல்ல வீட்டை புதைக்க சொல்லுங்கள். நாட்டில் வீடு தான் புதைக்குது, உள்ளே போகுது எல்லாம் ஒன்றுன்னா. இவங்க இந்த வார்த்தை ஜாலம் இருக்குல்ல, மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமேல் இவங்க வந்து வேற மாதிரி பண்ணுறாங்க அரசியல். முழுக்க கொள்ளடிக்கிறதே நோக்கமாக வச்சுக்கிட்டு ஒரு ரோடு சரியில்லைங்க. இவங்க செலவு பண்ண பணத்துக்கு ரோடுக்கு பதிலாக சிமெண்ட் ரோடு போட்டுருக்கலாம், தார் ரோடுக்கு பதிலாக. சிமெண்ட் ரோடு போட்டால் குறைந்தபட்சம் ஒரு 15 வருஷத்துக்கு ஒன்றாகுதுன்றாங்க, போடலை. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. மக்கள் தான் பாவம், கடைசியில் அவங்க தான் இதுக்கு பலியாக போகிறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்க்குறோம், தீபாவளி அன்னைக்கு டாஸ்மாக் உடைய சேல்ஸ் அப்படிங்கிறது
அதிகாரிகள் வந்து ஒரு 500 கோடிக்கு வந்து டார்கெட் வச்சிருந்தாங்க. ஆனா அன்னைக்கு ஆன சேல்ஸ் பாத்தீங்கன்னா 750 கோடிக்கு மேல வந்து சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறோம். இது அரசுக்கு வருவாய், மாநில அரசுக்கு வருவாய் அப்படின்னு ஒரு பக்கம் செய்தி இருந்தாலும் கூட இது ஆரோக்கியமான விஷயம் தானா? இல்லை, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 750 கோடின்றது அஃபிஷியலாக சொல்கிறீங்க. ஆமா, அஃபிஷியலாக டாஸ்மாகில் வித்த பணம். ஆமா. இது வந்து மார்னிங் 12 நைட்டு 10 வரைக்கும் நினைக்கிறேன். நடுவில் இருந்ததெல்லாம் பிளாக்ல போன பணம் அது வராது. இது இல்லாமல் பாரில் ஓடினது அது தனியாக போகும். நேற்று தான் வந்து அவர் முத்துசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு, ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா 10 rupees இட்ஸ் டெபாசிட்ன்றார். இது நம்ம இதெல்லாம் கற்றுக்கணும். நம்ம வருங்கால சந்ததியினர்லாம் இதெல்லாம் பார்க்கணும். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிக்கிற பசங்களாம் ஐஏஎம்லாம் போக வேண்டாம், இங்கேயே படிச்சிடலாம். 10 rupees எக்ஸ்ட்ரா வாங்குறோம்ல, அது டெபாசிட் தான். நீங்கள் பாட்டில் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா 10 ரூபா திருப்பி கொடுத்துருவாங்களாம். நீங்கள் அந்த பாட்டில் வெளில போய் விற்றீங்கன்னா 50 பைசா தான் போகும். ஸோ 9.5 rupees வந்து யூஆர் இன்கரிங் லாஸ் அப்படின்னு ஒரு துறை அமைச்சர் சொல்கிறார். தயவுசெய்து வந்து டெபாசிட்டாக வாங்கிக்கிங்க அதுன்றார். இந்த கொடுமையில் எங்கே கேட்க முடியுங்களா? இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறவங்க, இவ்வளோ நம்மளை எழுத்து பேசுகிறாங்க, இஷ்டத்துக்கு நடந்து திட்டுறாங்க எல்லாமே இப்போ டிவிலெலாம். இவ்வளோ எதிர்கட்சி இருக்குல்ல, ஒரு எதிர்கட்சியாவது ஸ்டிங் ஆப்ரேஷன் மாதிரி நைட்டு ஒரு 10 மணிக்கோ 11 மணிக்கோ சென்னையில் ஒரு 10 ரோடுக்கு போங்க. கிராமத்துக்குலாம் போகாதீங்க, சென்னையிலே போங்க. எல்லா பாரும் ஓப்பனாக இருக்குது, எல்லா டாஸ்மாக்கும் பின்னாடி விற்கிறாங்க. இதை கண்டுபிடிக்க முடியாதுங்களா உங்களால்? அப்போது இந்த கவர்மெண்ட்டில் எதனா ஓடுதுன்னா இந்த 750 கோடி பாருங்க, அதில் தான் ஓடுது. எனக்கு தெரிஞ்சு 24 hours திறந்து வச்சுட்டிங்க வச்சுங்களேன், இந்த எக்ஸ்ட்ரா வெளில போகுது இல்லை பிளாக்ல, அதையெல்லாம் உள்ளே வந்தால் வச்சுங்களேன் இன்னும் ஆரோக்கியமாக 1250 கோடி ஆகிடும். ஸோ மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியில் இருப்பாங்க. தீபாவளி வந்தாலே 1500 கோடி சரக்கு விற்பனை நல்லா இருக்கும்ல ஜனங்கள்கிட்ட. அதுலேயும் கொள்ளடிக்கிறாங்கன்னு சொல்கிறேன், வருத்தத்தில் சொல்கிறேன். 750 கோடி இல்லைங்க, 1000 கோடி போயிருக்கோம், 250 கோடி பிளாக்ல போயிடுச்சு. இல்லை, இதில் இருக்கிறதுலேயே ஜாஸ்தி கலெக்ஷன் மதுரை மண்டலம்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குடிக்காதவங்களாம் கூட குடிச்சிருக்கிறாங்க. அந்த ரெகுலராக வந்து டெய்லி கன்சியூம் பண்ணுறவங்க, வாரம் கன்சியூம் பண்ணுறவங்க, வேலைக்காக கன்சியூம் பண்ணுறவங்க நிறைய வகை இருக்கிறாங்க. ஆனால் இந்த தீபாவளி டைம் அப்படிங்கிறதால கன்சியூம் பண்ணாதவங்க கூட கன்சியூம் பண்ணியிருக்காங்கலாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து போகிறோம். இது எல்லாருமே கொஞ்சம் அந்த அறிவு சிறந்த வல்லுநர்கள் என்ன சொல்லுவாங்களா, ஏன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வந்து மொத்தம் எல்லாம் குடிக்க வைக்கிறோமா, வீட்டில் வந்து நாங்களாம் போய் குடிக்க வைக்கிறோமா எல்லாருமேன்றாங்க. ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுங்க, ஒரு விஷயத்த தவறுன்றத தவறாகவே நீங்கள் வெளியில் காமிச்சிட்டே இருந்தால் தான் அது மேலே ஒரு பயம் வரும் எப்பவுமே. அதாவது சீட்டு விளையாடுறது வந்து அஃபென்ஸ் கிடையாது, அன்லெஸ் நீங்கள் பணம் வச்சு விளையாடுறது வரைக்கும். நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 18 வயசு கம்மியாக இருக்க பசங்க வீட்டில் சீட் ஆடினாங்க வச்சுங்களேன், அம்மா என்ன சொல்லுவாங்க, பார்த்தோன்னே சொல்லுவாங்க, தொடப்பக்கட்டை எடுத்துகிட்டு வருவாங்க, சீட்டு கேட்குது அந்த வயசுலன்னு. ஏன் அதில் தப்பாக? ஏதாவது சீட்டு வந்து நல்ல ஒரு அருமையான மூளைக்குள்ள கேம். ஏன்னா முளையிலே கிள்ளின்னுவாங்க. சீட்டு விளையாடுறது இங்கே ஆரம்பிக்கும், அப்புறம் பக்கத்து தெருவுக்கு போவோம், ரம்மி ஆரம்பிக்கும், அப்புறம் 3 சீட்டு வரும், இது அங்கே லீட் ஆகுன்றதுனால முதலே தட்டுவாங்க. இதுதான் ஒழுக்கம். இந்த ஏன் இப்போ அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால், வீட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியல வீட்டில். ஏன்னா நைட்டு எப்பவும் பசங்க 12 மணிக்கு வராங்க, அம்மா அப்பா தூங்கிடுறாங்க, நைட்டு பசங்க வராங்க, எப்படி வராங்க தெரியல, அப்போ கண்ட்ரோல் அங்கே கிடையாது. ரெண்டாவது சரக்கு 24 hours கிடைக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னார், ஏன் 12 to 10 வந்தால் குடிக்க மாட்டானா, 10 o'clock அப்படி வாங்க மாட்டானா அப்படின்னாங்க. அப்போ உலக நாடுகள் எல்லாமே வந்து ஒரு டைமிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. எதுக்கு? எப்பவுமே ஹியூமன் டெண்டன்சி வந்து வாங்கும் போது இது போதும் அப்படின்னு நினைப்பாங்களாம். கொஞ்சம் நேரம் பொறுத்து இல்லை, இன்னும் கொஞ்சம் வாங்கியிருக்கலாம்னு நினைப்பாங்களாம். வேலையை பார்த்துட்டு படு அப்படின்னு கூட இருக்குவேன், நாளை காலை சாப்பிடலாம், இப்படி தான் ரெஸ்ட்ரிக்ஷன். 24 hours கிடச்சிருந்ததுன்னா இப்போ அப்புறம் 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 சாப்பிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு இது. இன்னொன்று போலீஸோட மெத்தனம். வண்டியை பிடிச்சிங்கன்னா பணம் வாங்குறது தான் பிடிப்பேன், மற்றபடி உன்னை கொண்டு போய் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பிஜேபிக்காரனா டெஸ்ட் எடுப்பாங்க. பிஜேபி அவங்களாம் எடுத்தாங்கன்னா பாஞ்சு பறக்கம் படை போய் யாராவது தண்ணி அடிச்சிருக்கலாம் பார்த்து பிடிச்சிட்டு போய் அவனுக்கு யூனிட் டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணுவாங்க. நான் சொல்ல ஜென்ரலாக பப்ளிக்கை பண்ணியிருந்தீங்க வச்சுங்களேன், பயம் ஒன்று வரும். அது அவர் சீமான் போன்ற அரசியல்வாதி என்ன பேசுகிறாங்க, ஏன் ரோடெல்லாம் திறந்து வச்சுக்கிற, அவன் வந்து பைக்கில் வந்து நிறுத்துறான், குடிச்சிட்டு தள்ள தூக்கிட்டு போவானான்றாரு. இப்போ நம்ம நாடு எப்படி போயிட்டுருக்கு பாருங்க. ஒரு அரசியல்வாதி எப்படி சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்லணும், குடிக்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீ பைக்கில் வரக்கூடாது. அதானே எல்லா இடத்தையும் சொல்கிறது. ஃபாரின் கண்ட்ரியில் போனீங்கன்னா அதுக்குன்னே ஒரு டிரைவர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 5 பேர்னா இந்த வாரம் நீ டிரைவர்னுவாங்க. 4 பேர் குடிப்பாங்க, ஒருத்தர் டிரைவர், டெசிக்னேட்டட் டிரைவர், டிடின்னு வாங்க வரும். இங்கே ட்ரங்க் அண்ட் டிரைவர்னு டிடி, அங்கே டெசிக்னேட்டட் டிரைவர்ன்றது வந்து இந்த வாரம் நீ தான் டிடி அப்படின்வாங்க. ஏன்னா போகும்போது காரில் போயிட்டு வரும்போது அவர் ஓட்டுவார், மற்ற 4 பேரும் சாப்பிடுவாங்க. சீமான் சொல்கிறாரு,
கஷ்டப்பட்டு பைக்கில் போய் நிறுத்திட்டு குடிச்சிட்டு பைக்கை தள்ளாத்திட்டு வருவான், பைக்கில் தான் வருவான். அதை பிடிக்கிற இடம்னு கேட்குறாரு. அப்போ எப்படி தரம் குறைஞ்சிட்டே போகுது பாருங்க. அரசியலும் தரம் குறையுது, தலைவர்கள் தரமும் குறையுது. அவர் பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்கல்ல, என்ன சொல்லணும்? தம்பி சாப்பிடாதீங்க, முதல்ல மீறி சாப்பிட்ணுமா பைக்கில் போகாதீங்க, பைக்கில் தான் போகணுமா டிடி ஒருத்தனை வச்சுக்கங்க கூட, நீங்கள் வண்டி ஓட்டாதீங்கன்னு ஒரு ஒரு ஆற்றல் மிக ஒரு தலைவர் சொன்னானே கேட்பான். அவன் பைக்கில் போய் சாப்பிட்டு வண்டி எடுக்கிறான். டேய் வண்டி எடுக்கிறேங்கிட்ட தலைவர் என்ன சொன்னா தெரியுமா? தள்ள வச்சுட்டு போகிறது அப்படின்றாங்க. ஊக்கம் எங்கெல்லாம் வருதுன்னு பார்க்க. இது ஒன்று. போலீஸ் ஒன்று. சொசைட்டி எல்லாமே குடிக்கிறது தப்பு இல்லை. நீ குடித்தா போலீஸ்காரன் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. போலீஸ் சொல்கிறாரு, சார் ஒருத்தன் மோதராமல் வந்தான் சார், போய் பார்த்தா கஞ்சா நினச்சேன், நல்ல வேலை ஃபுல்லாக குடிச்சிருக்கான் சார்ன்றாரு. நான் கூட கஞ்சா நினச்சேன், சி வெறுமை குடிச்சிருக்கான் சார் அவன்றாரு. அப்போ குடிங்கிறது சாதாரண போச்சு. இப்போ எல்லாரும் குடிக்க வேண்டியது தானே. சின்ன பையன் 14-15 வயசு பையன் குடிச்சிட்டு பியர் பாட்டில் தள்ள அடிக்கிறதுன்றது நார்மலாக வீர செயல். இப்போ இந்த ஆட்சியில் இது எல்லாமே தயவுசெய்து புரிஞ்சுங்க, எந்த ஆட்சி நடக்குதுன்னு இந்த ஆட்சியில் தான் நடக்குது. பையன் கயிறு கட்டிக்கிட்டு பாட்டில் எடுத்து ஆசிரியர் தள்ள அடிக்கிறது, ஆசிரியை தள்ள அடிக்கிறது, குத்துறன்னு சொல்லி மிரட்டுறது, இதெல்லாம் இந்த ஆட்சியில். ஏன்னா எங்கே ஆரம்பிக்குது? டைம் ரெஸ்ட்ரிக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணல. நான் சொல்கிறது நீங்கள் தயவுசெய்து திமுக அதிமுகன்னு பார்க்காதீங்க, ஒரு சொசைட்டிக்காக நான் சொல்கிறேன். டைம் ரெஸ்ட்ரிக்ஷனை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கேஸ்கேட் எஃபெக்ட் வரும். இது இங்கே வரும், இது இங்கே வரும். பையன் என்ன பண்ணுவோம், கரெக்டாக ஸ்கூலுக்கு போவான், ஸ்கூலுக்கு போகும்போது கையில் பார்ப்பான், டே மணி 10 தானே ஆச்சு, கிடைக்காதுடான்னுவான். டே கிடைக்காது நம்ம ஸ்கூலுக்கு போயிடலான்டான்னுவான். ஸ்கூலுக்கு போனால் 12 மணி 1 மணி 3 மணி 4 மணி ஆகிடும். 4 மணிக்கு மேலே சாப்பிட்டா 8 மணிக்கு அப்பா வெயிட் பண்ணுறாரா வீட்டில், ஸ்மெல் வரும்டா, அப்பா அடிப்பாடுறா. புரியுதா உங்களுக்கு எப்படி வரும்னு? எனி டைம் வாங்கினோடனே காலை 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறான், நேராக 9 மணிக்கு போயிட்டு வாங்கிட்டு தோப்புக்கு போயிடுறான். பசங்க 5 பேர் நல்லா குடிக்கிறாங்க, 3-4 மணிக்கு நல்லா குளிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறான். புரியுதா? இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு? இதெல்லாம் பார்க்காம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் குடிக்கிறவங்க அதிகமாகிட்டாங்க. நாங்கள் ஊற்றியாக விடுறோம், நாங்கன்னா வாயில் வச்சு ஊற்றியாக கொடுக்குறோன்னு சொல்கிறது தப்பிச்சுக்கலாம். நம்ம அடுத்த ஜென்ரேஷன் நம்ம கெடுக்கிறோன்றதுக்கு இது உதாரணம். எந்த ஸ்டேட்டு இந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணுதுங்க சொல்லுங்கள்? நீங்கள் சொல்லுங்கள், எதாவது ஸ்டேட் இந்த மாதிரி பண்ணுதா? இன்னும் கேட்டால் நார்த் இந்தியன்ஸாக மோசம், படிப்பறிவு இல்லை, பான் பராக் இது பண்ணுவாங்க, அவங்க ஒன்றுமே தெரியாதுன்றீங்க. எந்த ஸ்டேட்டில் 70-79 கோடி போயிருக்கு? பீகாரில் 5000 கோடி, அதுவும் நிறுத்திட்டாரு. இல்லை அப்போ படிப்பறிவு இல்லாத பீகார்ன்றீங்க, அவன் குடிக்கிறதுக்கு குறைவாக குடிக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று மேலே அவன் பயம் இருக்குது, இங்கே எது மேலேயும் பயம் இல்லை. அதனால தான் இப்போ சொசைட்டி 750 கோடின்றது அடுத்த வருஷம் இவங்க இருக்க மாட்டாங்க. இவங்க இருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் 2000-3000 கோடி போகும். சார் இப்போ இன்னொரு முக்கியமான விவகாரமா அந்த கரூருடைய இந்த ஸ்டாம்பேட் விவகாரத்தில் விசாரிக்கிறது சிபிஐ, அப்புறம் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமையில் ஒரு விசாரணையும். ஸோ இப்போ அவங்க விசாரணை தொடங்கிட்டாங்கன்னு தெரியுது. இதில் முதற்கட்டமாக அந்த இடத்துலேருந்து பதிவு செய்யப்பட்ட ஃபுட்டேஜஸ் எல்லாமே ஃபாரன்சிக் அனாலிசிஸ்க்காக டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறதாக தகவல் வருது. ஸோ இப்போ இந்த விசாரணை அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டமாக எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த ஃபுட்டேஜஸ் ஃபாரன்சிக்கில் இது எவ்வளோ நாள் டைம் எடுக்கும்? அதுக்கப்புறம் இந்த பீரியாடிக்கலாக உச்சநீதிமன்றம் இப்போ இந்த விசாரணை கண்காணிக்குது அப்படின்னா அதோடைய முறைகள் என்ன, எப்படி நகரும்? இல்லை, இன்வெஸ்டிகேஷன் எங்கே எப்படி நடக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் எப்படி நடக்கணும், நார்மலாக நடக்கணுன்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஏன் இதை ஃபாரன்சிக் அனுப்புகிறாங்கன்னா அது மாஃப்டா இல்லை மேனிப்புலேட்டடா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஃபுட்டேஜ் பார்க்கணும். இல்லை ஃபுட்டேஜில் என்னென்ன பண்ணலாம், நம்ம தான் இப்போ ஏஐ வந்துருச்சு, இருக்கிற கூட்டத்தை இருக்கிற மாதிரி காமிக்கலாம், இல்லாத மாதிரி காமிக்கலாம். அந்த ஃபாரன்சிக்கில் ஃபுட்டேஜ்லாம் கரெக்டாக முதல்ல பார்த்துப்பாங்க. அந்த ஃபுட்டேஜ் வழியாக எங்கே சலசலப்பு வருதுன்னு பார்ப்பாங்க. அந்த சலசலப்பு போகிற இடத்துல அந்த ஏரியாவில் போய் என்ன நடந்துச்சுன்னு விசாரிப்பாங்க. அப்போ இதுதான் திடீர்னு ஒரு கலவரத்துக்கு காரணம், இது கலவரத்துக்கு காரணம், அப்படியே ஒன்று நூலாக ஒன்றொன்னா கடைசியில் தலைமை ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்ட மாதிரி அப்படியே எங்கே நிற்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க சீக்கிரம், அப்படி ஒரு நூலாக போகும். இது முழுக்க முழுக்க பீயிங் சூப்பர்வைஸ்டு பை தி ஃபார்மர் ஜட்ஜ். அது போட்டாங்க அஜய் ரஸ்தோகி. இவரோட எல்லாத்தையும் பார்த்துட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு முடிவு எடுத்து இது எதனால் வந்ததுன்னு சொல்லும் போது தான் நமக்கு எல்லாமே உண்மை வெளில வரும். அது வரைக்கும் இவங்க நடத்துறதெல்லாம் பேசிக், இப்போ தான் ப்ரிலிமினரி ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்பவுமே டைரெக்டாக சிபிஐக்கு வர்றதும் இன்னொரு ஏஜென்சி நடத்திட்டு சிபிஐ வர்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. இன்னொரு ஏஜென்சி வந்தால் நிறைய விஷயங்கள் தவறாகவும் இருக்கலாம், நல்லதாக இருக்கலாம், நிறைய மறைக்கப்பட்டும் இருக்கலாம். அதையும் சேர்த்து அந்நியத்து பண்ணுறதுக்கு சிபிஐ வரணும். டபுள் வேலை. இப்போ உண்மையை கண்டறியணும், ப்ளஸ் ஏற்கனவே இருக்கிற ஏஜென்சி என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதுதான் இப்போ எல்லாம் சொன்னாங்க. அன்றைக்கி கூட வில்சன் ஒரு பொய் சொன்னார், தனிநபர் கமிஷன் கண்டினியூ பண்ணலான்னு. பார்த்தீங்களா? இப்போ எங்கே நம்ம தரம் எங்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது பாருங்க. ஒரு சீனியர் அட்வொகேட்டு பொய் சொல்கிறாரு, அது கண்டினியூ பண்ணலான்னு. கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நம்ம சொன்னோம். அது ஏன் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு எல்லாருமே. ஏன் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால்,
லாஜிக்காக ஒன்று கேட்போமே, அந்த அம்மா ஏற்கனவே ஒரு கமிஷன் போட்டாங்க, 1 மேன் கமிஷன் இருந்தாங்க உங்களுக்கு தூத்துக்குடியில் வன்மையாக கண்டிச்சது யாரான்னு கேட்டால் தமிழ்நாட்டிலே ஸ்டாலின் அவர்கள் தான் கண்டிச்சார். அவங்க ஒரு அப்சர்வேஷன் கொடுத்தாங்க. இட்ஸ் ரெக்கமெண்டேட்டரி நேச்சர், நாட் இது கம்பல்சரி. நீங்கள் ஒரு கமிஷன் ரிப்போர்ட் வந்து ரெக்கமெண்டேஷன் தான், அது எடுத்துக்கலாம் எடுத்துக்காமல் போகலாம். பட் அதில் கிளியராக கொடுத்துருக்காங்க, இத்தனை பேர் தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்கள் டிமோட் பண்ணணும், அவங்களாம் சஸ்பெண்ட் பண்ணணும்னு பண்ணாங்க. அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க இந்த கவர்மெண்ட். அப்போது தனிநபர் கமிஷனே ஒரு வேஸ்ட்டு, அதுலேயும் இந்த அம்மையார் போடுற கமிஷன் வந்து சுத்தமாக கவர்மெண்ட் எடுத்துக்காதுன்றது சொல்லிட்டாரு. இப்போ திருப்பி அவங்களே போடுறதுனால என்ன யூஸ் இருக்குது அப்படின்றதுனால தான் மெயினாக வந்து வேணாம், எல்லோரும் வேணாம், அங்கே அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து அன்றைக்கி கூட திமுக ஒரு ஆதரவாளர் ஒருத்தர் இருக்கார், டிவிலாம் அடிக்கடி முதல்ல டிவியில் ஒரு காம்பேரராக இருந்தவர். அவர் அன்றைக்கி சொல்கிறார், உங்களுக்கு தான் சிபிஐ பிடிக்காது இல்லை விஜய் கேட்குறாரு. இப்போ தானே 2 மாதம் முன்னாடி சிபிஐ பிடிக்காதுன்னு நீங்கள் அஜித்குமார் விஷயத்தை சிபிஐ கூட ஒன்றா சேர்ந்தீங்களான்னு கேட்டிங்களே, நீங்கள் எதிர்த்தீங்களான்னு கேட்டார். எனக்கு புல்லரிச்சு போச்சு. இந்த மாதிரிலாம் என்ன கோர்ட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் எப்படி அழகாக இவங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க பாருங்கள். ஒரு 4 பேர் வந்து மனு போட்டு சிபிஐ வேணும்னு கேட்குறாங்க, அது தனி பிரேயர். இவர் என்ன கேட்குறாரு, விஜய் தரப்பு என்ன கேட்குறாங்கன்னா, என்னை பற்றிய தவறான ஒரு அப்சர்வேஷனை எக்ஸ்பெஞ்ச் பண்ணுன்னு ஒரு பெடிஷன் போடுறாரு. நீதியரசர் செந்தில்குமார் நான் இல்லாத இடத்துல என்னை பற்றி சொன்னார், அதை எடுத்துருங்கன்னு சொல்லி இவர் போடுறாரு. இன்னொரு விக்டிமோட ஃபாதர் என்ன சொல்கிறாரு, எஸ்ஐடி போடுறது தப்பு, நாங்கள் கேட்டதே வந்து இதுக்கு கேட்டோம், எஸ்ஓபி தான் கேட்டோம், எஸ்ஐடி போடுறது தப்புன்னு விஜய் தரப்பு கேட்குறாங்க. விக்டிம் என்ன சொல்கிறாரு, இன்னொரு விக்டிம் நான் போடவே இல்லை, சைன் போடலன்றாரு. ஆனால் போட்டது சிபிஐ கேட்டது 4 பேர் மேலே போட்ட வழக்கில் தான் சுப்ரீம் கோர்ட் சிபிஐ கொடுக்குது. அப்போ அந்த அஜய் ரஸ்தோகி நீதிபதியெலாம் போகிறது அவங்க. இவர் என்ன சொல்கிறாரு, குறைந்தபட்சம் விஜய் தரப்புலேருந்து எந்திரிச்சு ஒன்று பதிவு செய்ய விரும்புகிறேன், இவர் கேட்குற ப்ரேயரில் சிபிஐ அதை நான் எனக்கு ஒத்து வரல, அதை நான் கேட்க மாட்டேன்னு கேட்குறாரு. இது மாதிரி எங்கேயாவது நீ கோர்ட்டில் எழுந்திரிச்சு உங்கள் ப்ரேயர் கரெக்டு தப்பு தான் நீங்கள் பேச முடியுமே தவிர பக்கத்தில் ஒருத்தர் பேச வச்சுங்க, ஒரு நிமிஷம் பதிவு பண்ணி விரும்புகிறேன், தாவேக்கா பதிவு செய்ய விரும்புகிறது, ஜட்ஜுக்கிட்ட தாவேக்கா பதிவு செய்ய விரும்புகிறது, என்றைக்கும் சிபிஐ தாவேக்கா ஆதரிக்காது, மேலே இருக்கிறத நோட் பண்ணுவார், தாவேக்கா ஆதரிக்காது இங்கே நோட் பண்ணுவாரா? உன் வேலை என்ன அப்படி பேசுனீங்க வச்சுங்க, மைண்ட் யுவர் பிஸ்னஸ்னுவாங்க. உன் ப்ரேயர் என்னமோ அதை மட்டும் கேளு, அவங்க ப்ரேயர் அவங்க கேட்கட்டும். அவர் ஒருத்தர் சொல்கிறாரு, குறைந்தபட்சம் தாவேக்கா வந்து பதிவு செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிறார். எப்படி போகுதுன்னா, எப்படி தரம் இப்படி போயிட்டு இருக்கு பாருங்க, கீழே போயிட்டு இருக்கு. இதை கரெக்டுன்னு 10 பேர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தா, திமுக ஆதரவு இருக்காங்க பாருங்க சில பேர் நிலை வித்வான்கள், அவங்க தனியாக ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் சரி பண்ணி உண்மை வெளில வர்றதுக்கு சிபிஐ உண்மையிலே கஷ்டப்பட்டு தான் கொண்டு வர முடியும். ஆனால் நடுவில் ஒரு செய்தி பார்த்தோம், எஸ்ஐடி வந்து இப்போ அஸ்ராகர் தலைமையில் ஒரு எஸ்ஐடி விசாரிச்சாங்க இல்லையா, அந்த ஆதாரங்கள் அந்த அவங்க ஆஃபீஸில் பயன்படுத்தின பேப்பர்ஸ்லாம் வந்து எரிஞ்ச நிலையில் இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னாங்களே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையாகாதா? அதையும் சேர்த்து தானே விசாரிக்கும் சிபிஐ, அதையும் சேர்த்து தானே விசாரிக்கும். ஏன் அந்த மாதிரி ஆதாரம்லாம் சொல்கிறாங்க? அஸ்ராகருக்கு வந்து நேர்மையான அதிகாரி தானே, அவர் ஏன் நீங்கள் வந்து சந்தேகப்படுறீங்கன்னு கேட்டீங்க. அஸ்ராகருக்கு நேர்மையான அதிகாரின்னு நான் சொல்லலை, எல்லாரும் சொல்கிறீங்க எல்லாருமே. ஆனால் நீங்களே சொல்கிறீங்க அஸ்ராகருக்கு ஒரு பக்கம் எஸ்ஐடியாக இருக்கட்டும், ஒரு பக்கம் 1 மேன் கமிஷன் இருக்குன்றீங்க. அப்போ அஸ்ராகருக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இல்லை அருணா ஜெகதீஷ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எஸ்ஐடி அமைச்சதுங்கிறது செந்தில்குமார் நீதிபதி அவரோட. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தனிநபர் கமிஷன் தேவையில்லைங்கன்னு சொல்லிருங்க, இவர் கவர்மெண்ட் சொல்லியிருக்கணும். சாரிங்க, எஸ்ஐடி போட்டிங்க, அருமையான ஒரு போலீஸ் அதிகாரி, இனிமேல் ஒரு நபர் கமிஷன் தேவையில்லை, எப்படி இருந்தாலும் அவங்க கொடுக்க போது நான் ஏற்றுக்க போகிறதில்ல, 6 மாதம் பொறுத்து அவங்க கொடுப்பாங்க, அதை அப்படியே தூக்கி குப்பையில் போட போகிறோம். நீங்களே சொல்லிட்டீங்க, அப்போ இவங்க எதுக்குங்கன்னு சொல்லி அவங்கள வித்ட்ரா பண்ணிருக்கணும். அதையும் பண்ணல, இதுவும் வேணும் அதுவும் வேணும், எல்லாத்தையும் வச்சுட்டு குழப்படி பண்ண பார்த்தீங்க. இப்போ நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கலை, இப்போ சிபிஐ கிட்ட போயிடுச்சு. அதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த விக்டிமோட அப்பா வந்து யாரோ டியூட்டர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, அவர் இல்லவே இல்லைங்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதையும் சேர்த்து சிபிஐ விசாரிக்கின்றாங்க. அதுவும் மாட்டிக்கிச்சா தேவையில்லாமல். இப்போ அதுவும் யார் சொல்கிறது, யார் சொல்லி நீங்கள் போட்டீங்க, யாரால் வித்ட்ரா பண்ணிங்கன்னா வரப்போகுது. ஸோ எல்லாமே என்ன சொல்கிறது, ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு இது வந்து சிபிஐ கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு, சாத்தான்குளம் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சுன்றாங்க. ஒன்றுத்துக்கு ஒரு டைம் இருக்குது, சென்சிட்டிவிட்டி இருக்குது. சாத்தான்குளத்தில் நடந்தது வந்து ஒரு 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 கொலை, லாக்அப் மரணம். இது வந்து 41 பேர் இறந்த பெரிய ஒரு இது சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜோட சூப்பர்விஷனில் இருக்கிறதுனால அவர் டெய்லி அங்கே ஒரு அதிகாரி லீவ் போட்டு போனால் 20 நாள் பொறுத்து அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இங்கே அந்த அதிகாரி லீவே போட மாட்டார், ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எவ்ரி மந்த் ரிப்போர்ட் பண்ணுன்றாரு. அப்போ ஒரு பயம் வரும், இதை சீக்கிரம் பண்ணி கொடுப்பாங்கன்னு தான் எனக்கு தெரிஞ்சு. சீக்கிரம் ரிப்போர்ட் சீக்கிரம் வந்துடும் தான் நினைக்கிறேன். பயப்படுறவங்க அவங்க பயப்படுறாங்க,
அது வேற யாரும் எனக்கு தெரிஞ்சு பயப்படாம, விஜய் தரப்போ வேற யாரும் பயப்படாம தெரியல. உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் ஹிந்துல ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. ஹிந்து ராம் அவர்கள் தான் அந்த ஆர்டிக்கல் எழுதியிருந்தாரு. உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினது அப்படிங்கிறது தவறு. அதுவும் குறிப்பா அதிகாரிகள் ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணணுங்கிறதுக்காக செய்தியாளர் சந்தித்த ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டி அதுவே எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திடுச்சு, பிரைமா ஃபேஸியை கிளப்பிடுச்சு, அதனால நாங்கள் மாற்றோம்னு சொன்னதெல்லாம் ரொம்ப தவறு அப்படின்னு அவங்க எடிட்டோரியல் எழுதியிருந்தாங்க. உங்களுடைய பார்வை என்ன? அண்ணா யூனிவர்சிட்டியில் இதே மாதிரி தான் கமிஷனர் முதல்ல இருந்து கமிஷனர் அருண் உட்காந்து இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஆன், எனக்கு வேறு எதுவும் தெரியாது, நடக்க போகுது எனக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தா கரெக்டு. இல்லை அவர் ஒருத்தர் தான் பேசினார், அந்த சார் யாரும் கிடையாது, அவர் அந்த மரத்து கிளை மேலே உட்காந்து தான் பேசினார், நான் பார்த்தேன் நைட்டு நடந்துச்சு, இவர் இப்படி வந்தார் எல்லாம் சொல்லிட்டார், இவர் இப்படி வந்தார் ஒன்றும் இல்லை, ஒரே ஆள் தான் எல்லாம் முடிஞ்சா, என்னப்பா முடிஞ்சா, ஒரே ஆள் தான் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரே ஆள்னாங்க. கோர்ட்டு நான் சொல்லிச்சு எஸ்ஐடி ஒன்று போடலாம், ஒரு மூத்த அதிகாரின்னு ஒரு வேளை நினச்சிருப்பாங்க. அதை நம்ம பண்ணோம், எஸ்ஐடி போட்டோம். முன்னாடி அருண் என்ன சொன்னாரோ அது அப்படியே கிளிப்பில் மாதிரி கரெக்டாக அந்த ரிப்போர்ட்டில் வந்தது. ஒருத்தர் தான், அந்த சார் யாரும் கிடையாது, ஒருத்தர் உள்ளே தள்ளிட்டாங்க, ஒருத்தர் உள்ளே போட்டு உள்ளே தள்ளியாச்சு தீர்ப்பு கொடுத்து. அதே மாதிரி இது நடந்துடுமோன்னு பயத்தில் கூட வேண்டாம், எப்போ ஒருத்தர் லீட் பண்ணுறாரோ ஒரு அதிகாரி, மெயின் அதிகாரி, பின்னாடி இருங்க அப்படி தானே போவாங்க. ஒரு பேச்சுக்கு நான் ஒரு சும்மா கற்பனைக்கு சொல்கிறேன், அந்த எஸ்ஐடியில் இருக்கவங்க சார் யார் இருந்தால் சார் கண்டுபிடிச்சிட்டோம், இவர் தான் சார், ஒருத்தர் இல்லை சார் 4 பேர் சார்னு சொன்னால் அருண் என்ன பண்ணுவார்? அவங்க மேலே அருண் அவர் பேர் கெட்டு போயிடும்ல. அப்போ அவர் காப்பாற்றுறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணோம், சரிங்க அவர் சொல்லிட்டாருங்க அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்கன்னு சொல்லுவாங்களே. அதே மாதிரி இப்போ டிஜிபி என்ன சொன்னார், இது இப்படி தான் போகுது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னாரு. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் அசராகருக்கும் போகிறாரு. அசராகருக்கு என்ன பண்ணுவார், டிஜிபியை மீறி கவர்மெண்ட்டை மீறி நான் எப்படி இல்லைங்க, என்னோட உண்மைத்தன்மை என்ன விஜயகாந்தா இல்லை இவர் அவர் நம்ம அர்ஜுனா, நாங்கள் நீதி தான் இப்படி தான் பண்ண மாட்டாங்க. அதையும் சந்தேகத்தில் என்ன பண்ணிட்டாங்க, வேணாம் நீங்கள் யாரும் ஒன்றும் பண்ண வேணாம், எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் தான், ஒரு தலைக்குனி தான் தமிழ்நாட்டுக்கு. ஆனால் அதெல்லாம் தலைக்குனிவு இல்லை, நீங்கள் எப்படி சிபிஐயில் விசாரிக்கலாம், சிபிஐ எப்படி கொடுக்கலான்னு சொல்லி ஹிந்து ராம் போன்றவர் பேசுகிறது தான் மக்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். இவங்கெல்லாம் யார், எங்கேருந்து வராங்க, இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக வரும்போது, திமுக அரசாங்கத்துக்கு எதிராக வரும்போதெல்லாம் மட்டும் இவங்கெல்லாம் கரெக்டாக எங்கிருந்தால் ஜம்ப் பண்ணுறாங்க, வானத்துலேருந்து கரெக்டாக குதிக்கிறாங்க, திரும்பி மேலே போயிடுறாங்க பாருங்கள், அவங்களாம் யாருன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இது மக்கள் தான் கரெக்டாக பண்ணணும். இந்த நேர்காணலோட இறுதியான கேள்வி, பீகார் தேர்தல் ஆல்மோஸ்ட் முடிய போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக 2ஆம் கட்ட வேட்புமனு தாக்கலும் இன்னொரு நிறைவடையுது, முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாமே அறிவிச்சிட்டாங்க. ஆனால் பீகாரோட இப்போ கனெக்ஷனாக தமிழ்நாடு ஒரு கனெக்ஷன் பண்ணி ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்காங்க. பீகார் தேர்தல் முடிந்த பிறகு டெல்லியோடைய பார்வை அப்படிங்கிறது தமிழ்நாட்டை நோக்கி தீவிரமாக இருக்கும். ஏன்னா அடுத்த வருஷம் தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாமே அஸ்ஸாமை தவிர எல்லா மாநிலமும் பாஜகவுக்கு டஃப்பான மாநிலங்கள் தான், எல்லாமே எதிர்கட்சிகள் ஆகக்கூடிய மாநிலம் தான். ஸோ வரக்கூடிய நாட்கள் ரொம்ப இதாக இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல நிறைய குறிப்பிட்டு இடியை தொடர்புபடுத்தியும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இனிமே இந்த பீகார் தேர்தல் முடிந்த பிறகு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு அந்த கருத்துக்கு உங்களுடைய பார்வை? 11 வருஷமா நாங்களும் சலிச்சு போய் இதே பதில் தான் சொல்லிட்டு இருக்கோம். தேர்தல் வருது, தமிழகத்துக்கு ஏதாவது வரப்போறாங்க, தமிழகத்தை பார்வைப்பட போகுது, தமிழகத்து மேலே பார்வைனா இல்லைங்க, அது பாட்டு சைடில் நடந்துகிட்டே தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு உண்டான அனைத்து வந்தே பாரத்லேருந்து எல்லாம் கொடுத்து தான் இருப்போம். நேற்று கூட செங்கல்பட்டு தாம்பரத்தோட 4வது ட்ராக் போட்டு, அது இப்போ முதல்ல சொன்ன பாருங்க இந்த பேட்டியில் முதல்ல, இதுதான் சிஸ்டம், யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மோடி அவர்கள் நினைச்சாவில் கண்ட்ரோல் பண்ணி, ஏன்னா அவர் சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இந்த சிஸ்டம் போயிட்டே இருக்கும், கரெக்டாக போயிட்டுருக்கும். அந்த சிஸ்டம் தான் தமிழ்நாட்டில் இல்லை. அதனால் நீங்கள் தனி பார்வை, கவனம் அதெல்லாம் பொலிட்டிக்கலாக இருக்குமே தவிர மற்றபடி அரசாங்க திட்டத்திலாம் இருக்காது, அது ரொட்டீனாக போயிட்டுருக்கோம். பீகார்ன்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு. அவங்க தேஜஸ்வி அவங்க பேசுகிறதுலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து போய் ராகுல் காந்தி எவ்வளோ சீட் வாங்கினாலும் உங்களுக்கே தெரியும். அங்கே முடிஞ்சு போச்சு, சார் பிஜேபியை ஸ்வீப் பண்ண போகிறாங்கன்னு. மேற்கு வங்கத்தில் மேயர் ஜெயிக்கிறோம், எல்லாம் ஜெயிக்கிறோம். அங்கே அவங்க ரொம்ப கலைபரமாக போயிட்டு இருக்க நிலைமை, அந்த அம்மா ரொம்ப கதறாங்க, அப்பயே தெரிஞ்சு போச்சு அங்கே ஜெயிக்க போகிறாங்க. அசாம் நாங்கள் ஜெயிச்சிருவோம். இதை தடவை நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு ஒரு விளைவுகளை கேரளா ஏற்படுத்தும்ன்றது நீங்கள் போக பாருங்கள். ஏன்னா கேரளாவில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ராகுல் காந்தி மேலேயும் பிரியங்கா காந்தி மேலே இருந்தது கேரளாவில். ஏன்னா ஒரு ஹிடன் இது தானே, அது எப்படி சொல்கிறதுனா, காங்கிரஸ் எங்கேயோ இருக்குது, காங்கிரஸ் நம்ம எங்கேயோ போய்டுன்னு நினச்சிருந்தாங்க. ராகுல் காந்தி பண்ண பெரிய தப்பு அங்கேயே போய் நின்றுது. எப்பவுமே கையை மூடியே இருக்கணும், திறந்துட்டிங்கன்னா உண்மை இருக்காது. கேரளா பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் நமக்கு என்றைக்கும் காங்கிரஸ் இருக்குன்னு நம்ம எங்கேயோ அப்படின்னு நினச்சிருந்தாங்க. காங்கிரஸோட மூத்த தலைவர் நின்னார், அங்கே ஒன்றும் இல்லை, அப்படியே தான் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது அந்த ஸ்டேட்டு. அவர் போய் அவங்க தங்கச்சி வந்தாங்க, அப்போ அப்படி தான் இருக்குது. அப்போ இது ஒன்று வேஸ்ட்டு. இனிமேல் இது
இன்னொரு 15-20 வருஷத்துக்கு இது ஒன்றுமே ஆகாது இந்த காங்கிரஸ் அப்படின்றது மொழி அங்கே வந்துட்டாங்க. இன்னொன்று சசி தரூர் இருக்கார். அவர் பேசுகிறத வந்து சாதாரணமாக நான் யார் தெரியுமா மோடி தொண்டன் பேசுறது இல்லை. அவர் பேசுகிற ஒரு வார்த்தைக்கும் கவுண்டர் பண்ணுங்க, எனக்கு கவுண்டர் பண்ணுங்கன்னு கூப்பிட்றாரு. நான் பேசுகிறேன், காங்கிரஸ் நண்பர்கள் கவுண்டர் பண்ணுங்கன்றார். ஒருத்தர் காங்கிரஸ் தானே அதாங்க காங்கிரஸ் இருந்துக்கிட்டு நான் பேசுகிறேன், மோடியை பற்றி தப்பாக சொல்ல, உண்மையை சொல்கிறேன், நீங்கள் தப்புன்னு என்ன திருத்துங்கன்னு கேட்குறாரு. ஒருத்தர் கூட அவர்கிட்ட பேச மாட்டாங்க. இதையும் மக்கள் பார்க்குறாங்க. கேரளாவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போது. நீங்கள் ஒன்றா பாருங்கள், நீங்கள் நாளும் நாங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. தமிழகத்திலும் இந்த மாற்றம், தமிழக கூட்டணி என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த மழை பார்க்குறீங்களே, இப்போவே மக்கள் நேரத்துலேருந்து என்ன பேசுகிறாங்கன்னு ரொம்ப சிம்பிளாக ஒரே இதில் முடிச்சிடுறேன். கிளாம்பாக்கம்னு ஒன்று இருக்குல்ல, ஆமாம், தயவு செய்து ஏன் ஊடகவியலாளர்கள் அங்கே போக மாட்டீங்க? இந்த கிளாம்பாக்கம்னு ஒரு கொடுமை இருக்கு இல்லைங்க, டிஸ்டன்ஸாக இருக்குது. கிளாம்பாக்கங்களா உங்களுக்கே ஏங்க அங்கே மக்கள் படுற கஷ்டத்தை கொஞ்சம் பாருங்க. தீபாவளி எனக்கு இன்னொரு ஜோக்கு என்னன்னா, அங்கே 11 கோடிக்கு இன்னமும் ஒரு இது கட்டினாங்க, ஞாபகம் இருக்குங்களா? போலீஸ் ஸ்டேஷன் கட்டினாங்க. அது மொத்தமே 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு, 11 கோடி. கிட்டத்தட்ட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 11,000 இன்னும் வந்துச்சு, எல்லாரும் போட்டிருந்தாங்க. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 11,000 ரூபா. நார்மலாக 2,000, 3,000, 4,000 இருக்கும். நாங்கள் கூட நினச்சோம் பல வகையான டச் பண்ணால் உலகத்திற்கு அத்தனை கைரேகை வந்துடும் அப்படின்னு நினச்சோம். பூட்டியாக கிடக்குது. ஜனங்க அங்கே போக முடியல. அங்கே இது இல்லை, ஆட்டோ இல்லை, பஸ்ஸு இல்லை, எதுவுமே இல்லை. அது ஒன்று புலம்புறாங்க மக்கள். மழை பெஞ்சா மக்கள் அழுகிறாங்க. இதில் திருப்பியும் வந்து இந்த ஆட்சி திருப்பி வருமா அப்படின்னு ஸ்டாலின் வந்து சொல்கிறாரு. அவர் நம்பிக்கைக்கு வந்து என்னோட இது கிளாம்பாக்கம் 1 போதும். உங்களோட டோட்டல் இன்எஃபிஷியன்சி ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு கிளாம்பாக்கம் 1 போதும். மக்களோட உயிர் நாடி அந்த 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 பஸ் ஸ்டாண்ட், அதில் தான் தமிழ்நாடு முழுக்க மக்கள் போகிறாங்க. ஒரு பண்டிகைக்கும் மக்கள் அழுகிறாங்க. பணம் வசதி இருக்கவங்க டக்குன்னு ஆம்னி பஸ்ஸில் போயிடுறாங்க. கவர்மெண்ட் பஸ் தான் போகணும்னு நினச்சா அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு சின்ன ஒரு உங்களெல்லாம் நீங்கள்லாம் போய் ஒரு இது மாதிரி பாருங்கள், ஒரு ஆப்ரேஷன் மாதிரி. அதை பார்த்து மக்கள் பார்க்கட்டும். மக்கள் இவங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட்டுக்கு தெரியும் என்ன தப்புன்னு. தெரிஞ்சால் சரி பண்ணியிருப்பாங்களே, மக்களுக்கு தெரியட்டும். அது ஒன்று போதும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.